நெல்லையில் காதல் விவகாரத்தில் படுகொலை செய்யப்பட்ட கவின் உடல் பலத்த பாதுகாப்புடன் அவரது சொந்த ஊரான ஆறுமுகமங்கலத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை கேடிஸ் நகர் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட கவின் உடல் உடற்கூறாய்வெல்லாம் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் காலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. உடலை பெற்றுக்கொண்ட அவர் தந்தை சந்திரசேகர் அதிகாரிகளுடன் நேரடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் பலத்த பாதுகாப்போடு திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அடுத்துள்ள ஆறுமுகமங்கலம் என்ற அந்த ஒரு பகுதிக்கு அந்த உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. உறவினர்கள் அந்த உடலுக்கு தற்போது அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உறவினர்கள் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், சமுதாய அமைப்பு நிர்வாகிகள், நண்பர்கள், அதாவது கவினுடைய நண்பர்கள் என பலரும் மலர் வளையம் வைத்து கவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இறுதிச் சடங்குகள், அதாவது அவர்களது முறைப்படியான இறுதிச் சடங்குகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் ஊர் பகுதியிலேயே ஒரு உடல் நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த இறுதிச் சடங்குகளுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இறுதிச் சடங்குகள் முடிந்த பின்னர் அந்த உடல் அவரது ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எரிகாட்டில் அடக்கம் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளை உறவினர்கள் செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.